கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ள அருள்மிகு விசாலாட்சி உடனுறை காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் வருடாபிஷேக விழாவையொட்டி உலக நன்மை வேண்டி 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கிருஷ்ணகிரி புதிய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு விசாலாட்சி உடனுறை காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் 2ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழாவையொட்டி அம்மையப்பர் திரு கல்யாண விழா, 2ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழா மற்றும் திருவிளக்கு பூஜை என முப்பெரும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வருடாபிஷேக விழாவினை முன்னிட்டு கொடியேற்றுதல், கோபூஜை, அருள்மிகு விசாலாட்சி உடனுறை காசி விஸ்வநாதருக்கு சிறப்பு பூஜை, தமிழ் தேவார திருவாசகத்தினை தொடர்ந்து திருக்கல்யாண வைபோக விழாவும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவு 1008 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த திருவிளக்கு பூஜையை ஆலய நிர்வாக குழு தலைவரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான காயத்ரி தேவி கோவிந்தராஜ் தலைமையில் குத்துவிளக்கினை ஏற்றி வைத்து திருவிளக்கு பூஜையை மங்கள வாத்தியத்துடன் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து உலக மக்கள் யாவரும் நலமுடன் வாழவும், நல்ல மழை பெய்து விவசாயம் செழித்திட வேண்டியும் திருவிளக்கு பூஜைகள் நடைபெற்றது. உலக நன்மை வேண்டி நடத்தப்பட்ட இந்த திருவிளக்கு பூஜையில் கிருஷ்ணகிரி, கட்டிகானப்பள்ளி மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அருள்மிகு விசாலாட்சி உடனுறை காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த விழாவில் தொடர்ந்து அருள்மிகு விசாலாட்சி உடனுறை காசி விஸ்வநாதர் சிறப்பு அலங்காரத்துடன் புஷ்ப பல்லாக்கில் எழுந்தருளிய நிலையில் திருவீதி உலாவும் நடைபெற்றது. மேவிய புகழ்படைத்த விக்னராசா போற்றி போற்றி, அங்குசம் ஏந்து கை அரசே போற்றி, சந்தனம் சாந்தம் போற்றி, ஞானம் தரும் ஒளியே போற்றி. எல்லாரும் ஒரு பூ எடுத்து விநாயகர் நல்லா கும்பிட்டுக்காங்க. எஜமானிய சங்கல்பம், நீங்க எது வழிபாடு நல்ல முறையில் நடைபெறணும், நீங்க நினைச்ச காரியம் நல்லபடியா அமையணும், நல்ல விநாயகர் மன ஓம் அர்ச்சனை பண்ணுங்க. மூவரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, யாவரும் துதிக்கிறே போற்றி. ஓம் சுந்தரா போற்றி, ஓம் செங்கன் நாயகனே போற்றி, ஓம் செழுந்துடர் மூ. உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.